தோழர் அரவிந்த் பேசியது ஒரு அசாதாரணமான அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சூழல் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம பேசுவது என்று தோன்றுகிறது. இருந்தாலும் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு, தேஜா ஊன்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவத்தை, இந்த நிகழ்வை முன்னம் ஒரு முறை எப்போதோ பெற்றிருக்கிறோம். ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு சில நேரத்தில் அப்படி தோணும். இதே போன்ற ஒரு பயங்கரமான சூழலை 1991 இதே சென்னையில் நான் அனுபவித்திருக்கிறேன். ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது திமுக காரர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று விரட்டி விரட்டி திமுகவினர் வேட்டையாடப்பட்டனர். கண் முன்னால பெரம்பூரில் திருவிக நகரில் அரிசி கடைகள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்படுவதை நான் பார்த்தேன். என்னுடைய மிக நெருங்கிய திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் அவருடைய வீடு, நூலகங்கள் கொளுத்தப்படுவதை பார்த்திருக்கிறேன். 1,00,000 திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 91 மேல நடந்தது. அப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தது கவர்னர் ஆட்சி, திமுக ஆட்சி அல்ல. வெறும் பொய் பிரச்சாரம். சிதறிப்போன ராஜீவ்காந்தியின் உடலை சோரொட்டி அடித்து ஒட்டி வாய் வழியாக திமுக தான் கொலை செய்தது என்று பிரச்சாரம் செய்து காங்கிரஸும் ஜெயலலிதாவும் சேர்ந்து அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றது. கலைஞரும் பரிதி இளம்வழுதியும் மட்டும்தான் வெற்றி பெற்றார்கள். மிச்ச அனைவரும் தோற்றார்கள். அந்த 91 96 ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம். தமிழ்நாடு அதை சந்தித்தது. ஜெயலலிதா சசிகலா கும்பலுடைய கொள்ளை, அராஜகம், இதெல்லாம் நம்ம சந்தித்தோம். ஒருவேளை ராஜீவ் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் ஜெயலலிதா என்ற நபர் அரசியல் ரீதியாக இங்கே தலையெடுத்திருக்கவே முடியாது. அந்த கட்சியும் இருந்திருக்காது. அந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டின் வரலாற்றை திருப்பி விட்டது. அதற்கு முன்னால் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி ஜெயலலிதான்னு 2 கும்பலாக பிரிந்து பிரச்சனையான போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 89 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அப்போ இதே போல ஒரு சதி நாடகத்தை ஜெயலலிதா அரங்கேற்றினார். சட்டமன்றத்தில் பட்ஜெட் உரைக்கு அதை தாக்கல் செய்வதற்கு கலைஞர் எழுந்தபோது அதை கையை பிடுங்கி அதை கிழித்தெறிந்து ஒரு கலகத்தை தூண்டினார். தூண்டிட்டு என்னை சேலையை பிடிச்சு இழுத்தாங்க, முடியை பிடிச்சு இழுத்தாங்க என்று ஒரு மிகப்பெரிய நாடகம் அனைத்து இந்திய அளவில் அது பிரபலமானது. அந்த நாடகத்தில் ஜெயலலிதாவோடு பங்கேற்ற திருநாவுக்கரசர் அதுக்கு பின்னால அந்த கட்சியை விட்டு விலகி வெளியே வந்த பிறகு இது ஒரு நாடகம் அப்படின்றத ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னார். சட்டமன்றத்தில் இப்படி ஒன்று அரங்கேற்ற வேண்டும்னு சொன்னார். இது வேணான்னு நாங்கள் சொன்னோம், அவங்க கேட்கல. இருந்தாலும் கட்சி கட்டுப்பாட்டுக்காக அதுக்கு உடன்பட வேண்டி இருந்தது. இது நாடகம் என்று சொன்ன பிறகும் இப்போ 2023 நாடாளுமன்றத்தில் கனிமொழியை பார்த்து நிர்மலா சீதாராமன், உங்களை தெரியாதா, நீங்கள்லாம் சேலையை பிடிச்சி இழுத்தவங்க தானே என்று பேசினார்கள். இந்த சதி கோட்பாடு ராஜீவ்காந்தியை கொலை செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்றாலும் கூட அதே விடுதலை புலிகள் சூளைமேட்டில் நடத்திய EPRLF மீது நடத்திய தாக்குதலில் தான் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 91 ராஜீவ் கொல்லப்பட்ட பிறகு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் வாய்ப்பை இழந்தது. திமுக தோத்து போச்சுன்றது ஒரு கதை. ஆனால் தமிழ்நாடு பின்னுக்கு இழுக்கப்பட்டது. அது வெறுமனே ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்காக சொல்லலை. அதிமுக என்ற ஒரு அபாயகரமான கூட்டம், இன்றைக்கு பாரதிய ஜனதா இங்கே காலூன்றுவதற்கு அடித்தளமாக இருக்கிற கூட்டம், எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கொள்ளை கூட்டம், அது இப்படி உருவாகி உருப்பெற்று வருவதற்கு அப்போ பரப்பப்பட்ட அந்த சதி கோட்பாடு ஒரு அடிப்படையாக இருந்தது. தமிழ்நாடே நம்பியது. இப்போ நான் மாக்காய்கால இருக்கிறேன், தேர்தல் புறக்கணிப்பு. அப்போ புதிய கலாச்சாரம் பத்திரிகையின் ஆசிரியர் நான். இவர்கள் ராஜீவுக்காக அழமாட்டார்கள்னு ஒரு அட்டைப்படம் போட்டு பத்திரிகை கொண்டு வருவதற்கு எந்த இடத்துலையும் எந்த அச்சாபீஸ்லையும் அடிக்க முடியல. இதை வெளியிட்டதற்காக சிபிஐயில் சேர்த்து விசாரணைகள்லாம் கொண்டு போகப்பட்டோம். அப்படி ஒரு டெரர் நிலவியது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 2G ஊழல். அது 2010 வினோத் ராய் அறிவிக்கிறார். நவம்பர் மாதம் 1,76,000 கோடி நோஷனல் லாஸ் அறிவித்த உடனே அது மிகப்பெரிய பிரச்சனையாகுது. எப்படி அது மன்மோகன் சிங்கை மிரட்டி இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக ஊழல் பேர்வழிகள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள், இந்த ராஜா தான் அதுக்கு காரணம் என்று கட்டவிழ்த்து விடப்பட்டது பிரச்சாரம் நவம்பர்ல. அடுத்த சில மாதங்கள்லேயே ஜந்தர் மந்தர்ல அண்ணா ஹசாரே உட்கார்றாரு. நமக்கு பின்னாலே தெரிய வருகிறது, அண்ணா ஹசாரே என்ற காந்தியவாதி வேடத்தில் இருந்த அந்த 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 கள்ள பூனை அது இந்த RSSனுடைய விவேகானந்தா ஃபவுண்டேஷன் என்ற திங்க் டேங்க் ஏற்பாடு செய்தது. அதனுடைய தலைவர் அஜித் தோவல். அது பின்னால் நமக்கு தெரிஞ்சது. கேஜ்ரிவால் உட்கார்ந்தாரு. கேஜ்ரிவாலை பற்றி மதுர் சத்யா சொன்னார். ஊழல் 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 என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த 2G என்னாச்சு அப்படின்றது பின்னால் தெரிய வருது. ஆனால் அன்று ஜந்தர் மந்தரில் ஒரு 500 பேர் 600 பேரை உட்கார வைத்து கொண்டு இப்போ விஜய்க்கு நடக்கிற பிரச்சாரத்தை எல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். அன்று எந்த சேனலை திறந்தாலும் 24 மணி நேரமும்
இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் நியூஸ் தான். அன்றைக்கு எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அருந்ததி ராயை வந்து ராஜீவ் சர்தேசாயினுடைய மனைவி சகாரிகா கோஸ் வந்து பேட்டி காண்றாங்க. அப்போ அருந்ததி ராய் இப்படி தான் கேட்டாங்க, ஒன்ட் யூ ஸ்டாப் திஸ் போர்னோகிராஃபிக் போர்ட்ரேயல் ஆஃப் திஸ் இஷ்யூ அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ கரூர் இந்த பட்டியலில் இது வருகிறது. நாம் வந்து இப்போ தோழர் அரவிந்த் விவரிக்கின்ற சம்பவம், அதற்கு முன்னால் மத்தூர் சத்யா பேசியது, இதிலிருந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரஸான அச்சுறுத்துகின்ற சூழலில் இருக்கிறோம் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும். இப்போதான் இருக்குது அது என்றதல்ல, இதை தமிழகம் மீண்டும் 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 சந்தித்திருக்கிறது. இது 3வது முறை அல்லது 4வது முறை. இறந்தவர்களில் பெரும்பாலும் தலித்துகள், பெண்கள், குழந்தைகள். அதில் தமிழ் காமராசன் அதை பற்றி ஒரு கட்டுரையாக எழுதியிருக்காரு, ஊடாட்டம் என்ற சைட்டில் நீங்கள் படித்து பார்க்கலாம். இப்போ வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க, சிபிஐ கேட்குறாங்க. இதெல்லாம் பற்றி யூடியூப் சேனலில் நிறையா நான் பேசியிருக்கிறேன். அதனால் இங்கே நேரம் கருதி அதுக்குள்ளே நான் போகலை. திரும்ப வழக்கு என்ன? கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்றம், கிரிமினல் நெக்லிஜென்ஸ் என்பது தான் வழக்கு. அது என்ன, ஒரு அலட்சியமாக இருந்தாங்க, அதனால இப்படிப்பட்ட ஒரு மரணம் நேர்ந்து விட்டது என்பது தான் அவங்க மேலே போட்டிருக்கிற குற்றச்சாட்டு. ஆனால் இந்த கட்சி என்பதை தொடங்குவதற்கே ஒரு குற்ற நோக்கம் இருக்கிறது. அது வந்து ஐபிசியில் போலீஸ் வந்து போடாது. ஆனால் அந்த கட்சி தொடங்குவதற்கே குற்ற நோக்கம் இருக்கிறது என்பதை இந்த கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து ஊடகத்திலோ அல்லது அரசியல் கட்சிகளோ, திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட யாரும் அதை பேசுவதில்லை. அவர் எல்லாருக்கும் கட்சி தொடங்க ஜனநாயக உரிமை இருக்குது, அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது ஒரு லெஜிட்டிமேட் ரைட்டு. அப்புறம் அவர் எப்படி கரெக்டாக கட்சி நடத்தணும், நியாயமாக நடத்தணும், இதெல்லாம் வந்து அவருக்கு வகுப்பெடுப்பது, ஆலோசனை சொல்வது என்ற பாணியிலே தான் வந்து பேசுகிறார்கள். ஆனால் அவர் மதுர் சொன்னார் இல்லையா, சிவசேனா என்பது எப்படி வந்ததுன்னு. அப்படி இது ஒரு குற்ற நோக்கத்துக்காக வந்தது. வெறும் அரசியல், யாரோ ஒருத்தர் அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு என்பது அல்ல. அதை வந்து பொலிட்டிக்கலாக தான் நம்ம பேச முடியும். அது கிரிமினலாக குற்ற வழக்காக நாம் அதை பேச முடியாது. ஆனால் கெடுவாய்ப்பாக எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களெல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு என்ன அருகதை இருந்தது என்ற கேள்வியை எழுப்புவதே நாம் மறந்து விட்டோம். அல்லது அப்படி கேள்வி எழுப்புவது தவறு என்று கருதக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். உனக்கெல்லாம் இந்த அரங்கில் இருப்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்ற கேள்வியே கேட்கக்கூடாது, அது அன்டெமோக்ராட்டிக் என்று கருதக்கூடிய அளவுக்கு யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாங்க. இது தொலைக்காட்சி சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அவருக்கு எவ்வளோ பர்சன்ட் வரும், இவருக்கு எவ்வளோ பர்சன்ட் வரும். கேவலம். அரசியல் என்ற அரங்குக்கு வருவதற்கு ஒரு அருகதை வேண்டும், அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லை. கட்சி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கொள்கையை பார்த்துக்கலாம், அது ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அவருக்கு ஆலோசனைகள் சரியில்லை. இப்படி பேசுவது நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் நம்ம. அப்போ இந்த கட்சி இப்போ நடந்திருக்கிற இந்த விபத்து என்பது என்ன, இந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்லுகிறார்களே, இது என்ன? அவர் பட ரிலீஸு, ஆடியோ லான்ச்சு, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நடந்திருக்கிறது. பட ரிலீஸ் எப்படி நடக்கும்? டிக்கெட்டு 100 ரூபா, டிக்கெட்டு 2000 ரூபா. அன்னைக்கு வந்து அந்த தேட்டரில் அப்படி ரசிகர் மன்றத்தின் வழியாக கூட்ட நெரிசல், டிக்கெட் கிடைக்காது, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அது உருவாக்கப்படும். ஆடியோ லான்ச்சுனாக்கா நான் விவரங்கள் கேட்டு தெரிந்து கொண்ட வகையில் 5000 பேர் கொள்ளக்கூடிய அரங்குக்கு 20000 பேருக்கு டிக்கெட் கொடுக்கப்படும். அந்த 20000 பேர் டிக்கெட் வாங்குறவனுக்கு தெரியும் கூட கொடுத்துருக்குறாங்கன்னு. அப்போ முன்னாலேயே மோதி போய் இடம் பிடிக்கணும். 15000 பேர் ரோட்டில் நிற்பாங்க, சாலை மறியல். விஜய் படம் ஆடியோ லான்ச்சுக்கு உள்ளே நுழைய முடியல, கூட்டம். இது வந்து உருவாக்கப்படுவது, அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக இன்றைக்கு வந்து இது நடந்திருக்குது. இது எப்படி உருவாக்கப்பட்டது? இப்போ அப்போ இவ்வளவு உருவாக்கியும் கூட அங்கே எப்படி கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னார் இப்போ அரவிந்த். மக்கள் பேசினதை எப்படி உருவாக்கப்பட்டது. புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல், அவங்க வந்து நான் பார்க்கல. அதுக்கு பிறகு இப்போது இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்ற பிறகு ஊடக நண்பர்கள், தோழர்கள் அதை போட்டு காமிச்சா பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது. நாகப்பட்டினத்துக்கு போனதுக்கு எத்தனை வீடியோ. அப்புறம் விசாரித்த போது தெரிகிறது, டிஆர்பியில் வழக்கமாக அவங்க வந்து 7வது இடத்தில் இருக்கக்கூடிய புதிய தலைமுறை சனிக்கிழமை அன்னைக்கு 2வது 3வது இடத்துக்கு வருது டிஆர்பியில். எப்படி வருது? இப்படி தான் வருது. அத்தனை விஜய்க்கு வந்து கவரேஜ். இது என்ன மெத்தட் இது? அப்போ இதெல்லாம் இது திரும்ப 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 இப்படி ஒளிபரப்பும் போது அப்போ இதை பார்த்தாக வேண்டும் சாதாரண மக்களுக்கு. நம்ம ஊரில் இப்படி ஒன்று முக்கியமாக நடக்குது, அப்போ இதை பார்க்கலன்னா எப்படி என்று இந்த ஹைப் வந்து கிரியேட் பண்ணப்படுது, திட்டமிட்டு உருவாக்கப்படுது. இது வந்து அவங்களுடைய மீடியா மேனேஜர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செய்கிறாங்க. நீ ஊடகம் என்பதற்கு என்ன பொருள்? இவங்க ஜனநாயகம் பற்றி பேசுகிறாங்க,
எங்களை சேனலில் வந்து அரசு கேபிள் கட் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு அவ்வளோ கவரேஜ் இருக்கா? 20% மேலே ஓட்டு வாங்கினவர் தானே. அவருக்கு கிடையாது. இவர் வந்து சோழ தேசத்துக்கு வராரு, சேர நாட்டுக்கு வராரு, அங்கே வராரு, இங்கே வராரு, எழுந்தாரு, பல்லு விளக்குனாரு. இது வந்து இதை மொழிபெயர்த்து சொன்னால் பொலிட்டிக்கல் பிம்ப். இதை செய்து விட்டு அவர் உட்காந்து பேசுகிறாரு. சம்பவம் நடந்த பிறகு நாம் அனைவரும் கூட்டு பொறுப்பேற்க வேண்டும். யாரு? மீடியாக்கள் கையிலும் ரத்தம் இருக்கிறது, மீடியாக்கள் கையிலும் ரத்தம் இருக்குதான். எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி பண்ணிட்டோம். அப்போ எத்தகைய குற்ற மனப்பான்மை கொண்ட மோடி கையில் இருக்குது மீடியா, மோடி கையில் இருக்குது மீடியான்றோம். மோடியெல்லாம் ரொம்ப பெருசு, இதுவே இப்படி இருக்குதே. இப்போ அவர் சொல்றாரு அரவிந்த், அவர் இப்படி சொல்லியிருக்காரு, எந்த மீடியாவிலையும் வரல என்றால் ஏன் வரவில்லை? அவர்கள் ஆளுங்கட்சியா? ஆளுங்கட்சி நிறுத்தி விட்டதா? அதிகாரத்தில் இருக்கிறார்களா? ஒண்ணுமே இல்லை, இன்னும் வரவே இல்லை, கட்சின்னே ஒன்றை காணும். அதற்குள்ளே இவ்வளவு அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறது என்றால் இதன் பின்புலம் என்ன? பின்புலம் என்ன என்பதை விட இவர்களால் விலை பேசக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மீடியா வந்து இருக்குது. இவர்களால் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் மீடியா இருக்குது. அப்போ இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபரின் ஒரே ஒரு குரல், அதை வந்து நசுக்க முடியும் என்று சொன்னால் எத்தகைய சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ அதிலிருந்து தான் இதெல்லாம் வருது. அறிவாளிகள் சமஸ் பேசுகிறதா இருக்கட்டும், மருத்துவர் ஷாலினி போன்றவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாங்க. இது நான் தொலைக்காட்சி சேனலில் பேசும்போது ஒன்று சொல்லியிருந்தேன், நீங்கள் சிலர் பார்த்துருக்கலாம். டிரான்ஸ் என்ற ஒரு திரைப்படம், மலையாள திரைப்படம். இந்த டிரான்ஸ் என்ற படத்தில் ஃபகத் ஃபாசில் தான் வந்து ஹீரோ. அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவர் பரம ஏழை, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவர். அவரை வந்து இந்த ஆவி எழுப்புவதை ஒரு தொழில் முறையாக செய்யக்கூடிய ஒரு கிரிமினல் கேங் ஃபகத் ஃபாசிலை என்கேஜ் பண்ணி, அவர் கிறிஸ்தவரும் அல்ல, அவருக்கு பைபிள் வாசகங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆளை போட்டு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி ஆவி எழுப்புதல் கூட்டம் நடத்துறது. அதில் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து அதுக்கு உள்ள கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து இவங்க டிக்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் ஒரு மியூசிக்கு, அதில் வரக்கூடிய வசனம் என்னென்னா, ஆடுகள் வந்துருச்சான்னு கேட்பாங்க கூட்டம். ஆடுகள் போதுமான அளவு சேர்ந்துருச்சா, லான்ச் பண்ணலாமா, அவரை மேடை கொண்டு வரலாமா, இதை வந்து கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து கேட்பாங்க, பேசுவாங்க. இப்படி அப்படி ஒரு மீட்பராக அவர் அந்த மயக்கத்துக்கே ஆளாகிடுவார். இந்த ப்ராசஸில் தான் ஒரு மீட்பர் என்ற மயக்கத்துக்கே ஆளாகி விடுவார். இப்படி இதை நம்பி ஒரு பரம ஏழை தன்னுடைய குழந்தைக்கு நோய் வந்து காய்ச்சல் வந்து வைத்தியம் பார்க்காம, அவர் இருக்காரு காப்பாற்றுவார், வைத்தியம் பார்க்க மாட்டேன் என்று உறுதியாக இருப்பார். சிஸ்டர்லாம் வந்து சொல்லி கேட்க மாட்டார் அவர். அந்த குழந்தை இறந்து விடும். இறந்த குழந்தையை கொண்டு வந்து ஃபகத் ஃபாசில் முன்னால் வச்சு காப்பாற்றுங்க என்று சொல்லும்போது அதை பார்த்து அவருக்கு கில்ட் வந்துடும், குற்ற உணர்ச்சி வந்து இந்த கும்பலை அவர் அம்பலப்படுத்துவார்னு அந்த படம் வந்து முடியும். ஆனால் அந்த படத்தின் ஒவ்வொரு காட்சியும் எனக்கு அப்படியே விஜயை நினைவூட்டுது. விஜய்க்கு பின்னால் இப்படி ஒரு கிரிமினல் கேங், இந்த வசனம் இப்படி பேசுங்க, இப்படி லான்ச் பண்ணுங்க, கூட்டம் ஏன் 50 மீட்டர் முன்னால் நிறுத்தக்கூடாது? அங்கே தான் ஷூட்டிங் ஸ்பாட், அது அங்கே தான் நிற்கணும். அப்போ என்ன பேசணும்? அவர் கேட்டுக்கிறாரு, பேசலாமா, நடத்தலாமா? அப்போ இவ்வளவுதான் அவருடைய அறிவு. அப்படி ஆப்ரேட் பண்ணப்படுறாரு ஒரு கேங்கால். இது எல்லாருக்கும் அமிர்தானந்த மாயிலிருந்து எல்லாருக்கும் பொருந்தும். அவர்களை வந்து ஆப்ரேட் பண்ணது அந்த கேங்கினுடைய ஒரு அங்கம் தான் வந்து விஜய். அப்போ இவரை வந்து டாக்டர் ஷாலினி போன்றவர்கள் மீட் பண்றாங்க. அவருக்காக காத்திருக்கிறார்கள் மக்கள். சில சேனல்ல பேசுறாங்க, மக்கள் இப்படி கை நீட்டுறாங்களாம், கதறாங்க, உயிருக்கு போராடி இப்படி கை நீட்டுறாங்க ஏதோ மீட்பருக்கு முன்னால. இதை பார்த்து கொண்டு கிறிஸ்தவர்கள் எப்படி சகிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஜீசஸா விஜய்? இப்படி இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இப்ப இப்படி உருவாக்கப்படுகின்ற இந்த ரசிகர்கள் ஒரு ஆவி எழுப்புதல் கூட்டத்திற்கு ஆட்பட்டு போன அங்க இருக்கிறவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படிதான் ரசிகர்கள் நடந்து கொள்கிறார்கள். இந்த இஷ்யூவை படித்த பிறகு ஒரு தற்செயலா இந்த ஃபேன் என்ற வார்த்தையுடைய ரூட் என்னன்னு தேடி பார்த்தா ஒரு ஆச்சரியம். ஃபெனாட்டிகஸ் என்ற ஒரு லாட்டின் சொல் தான் ரூட். யார் ஃபெனாட்டிகஸ் அப்படின்னா, அந்த காலத்துல கோயிலில் சாமி ஆடுபவர்கள், அவங்களுக்கு பேரு தான் ஃபெனாட்டிகஸ். அதுல இருந்து தான் ஃபெனட்டிக் என்ற வார்த்தை வருது. கல்ட்டுக்கு தான் அது பேரு. ஆனா நம்ம ஃபேன்னா ரசிகர்னு மொழிபெயர்த்திருக்கிறோம். அது காலப்போக்கில் அந்த வார்த்தை வந்து ரசிகர்னு ஆயிடுச்சு. ரசனைக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரசனைன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்ணாசியர், நீங்க இசையை ரசிக்கணும்னா இசை தெரிஞ்சிருக்கணும், கலையை ரசிக்கணும்னா கலை தெரிஞ்சிருக்கணும், இலக்கியத்தை ரசிக்கணும்னா அது இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும், அதில் ஈடுபாடு இருக்கணும். அப்படி எதுவும் இவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இது ஒரு கல்ட். இந்த கல்ட்டில் தான் வந்து இந்த கூட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஒரு மிக சிறப்பான ஒரு நூல் ஏற்கனவே வந்திருக்குது. காமராஜன் தான் சொன்னார். செல்லுலாய்ட் டைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிந்தா ஜேக்கபுடைய புக். அது வந்து விஷுவல் கல்ச்சர் ஆஃப் சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் இன் இந்தியா. அதில் நிறைய பேச முடியாது. ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன்,
ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. நான் இந்த முதல்ல இதை பற்றி கொடுத்த பேட்டியில், அரண்சைக்கு கொடுத்த பேட்டியில் தான் சொல்லியிருந்தேன். உன்னை கேட்பதற்கு அவர்கள் வரவில்லை, உன்னை பார்ப்பதற்கு தான் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ திருப்பதி தேவஸ்தானத்தில் கோயிலில் வெங்கடாஜலபதி மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஏசி ரூம் கண்ணாடி ரூமில் நின்றுங்க, வரிசையாக வந்து விடு, அங்கே திருப்பதி கோயிலில் ஜருகண்டின்னு அனுப்புவாங்க. இப்படி பண்ணி தொலைக்கலாம்ல, இவ்வளோ பேர் சாக வேண்டாமே என்று பேசியிருந்தேன். ஆனால் உண்மை என்னன்னாக்கா, அவங்க அந்த புக்கில் பிரமிந்தா ஜேக்கப் என்ன எழுதுகிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலும் இந்த ஃபேன் கிளப், நடிகர்களை பார்ப்பது அப்படின்றது கோயில் தரிசனத்தோடைய இன்னொரு பிரதிபலிப்புன்னு எழுதுகிறாங்க. கோயில் தரிசனம்ன்றது நமக்கு ரொம்ப வழக்கமான சொல்லா இருக்குது. இந்த தரிசனம் என்பது வேற எந்த மதத்துலையும் கிடையாது, எந்த மதத்துலையும் கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில், இஸ்லாமில், சிக்கில், எதுலேயும் கிடையாது. இறைவனை, அந்த திருவுருவை தரிசிப்பது அப்படின்றது இங்கே தான் இருக்குது. மற்ற இடத்துலலாம் வழிபடுவது வேணா இருக்கலாம், பிரார்த்திப்பது இருக்கலாம். தரிசனம் அப்படின்றது இங்கே தான் இருக்குது, டெய்டி முன்னால். அப்போ அந்த டெய்டி யார் அப்படின்னா, நம்முடைய மரபில் மன்னனும் டெய்டியும் ஒன்று. கிங், அரசனுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் கடவுளுக்கு உண்டு. வடமொழியில் ஷோடச உபசாரம்னு சொல்லுவாங்க, 16 உபசாரங்கள். அந்த 16 உபசாரங்கள் வந்து அதில் தேவதாசி நடனம் உள்ளிட்டவை. அதனால தான் தேவதாசி ஒழிப்பு வரும்போது சத்தியமூர்த்தி ஐயர் இது மத உரிமையில் தலையிடுவது அப்படின்னு அதை ஆட்சேபிக்கிறார். ஏன்னா இது ஒரு மத வழிபாட்டு உரிமை, இது தேவதாசி நடனம் என்பது அப்படின்னு அப்போ அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ மன்னனுக்குரியதெல்லாம் கடவுளுக்கு உண்டு. அப்போ இந்த தரிசனம் என்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது நேர சொல்லி வருவதல்ல. நீங்கள் கோயிலுக்கு போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பூஜை, கால பூஜை, மதியானம் பூஜை அப்படின்னு சொல்லி அதுக்கு கடவுளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனை இப்படி வந்து அர்ச்சகர் இப்படி திறந்த உடனே எல்லாம் கணத்தில் போட்டுக்குவாங்க. ஒரே ஒரு பக்தி பரவசமாக இருக்கும் சூழல். இது அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க. விஜய் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதை வந்து யோசிச்சு பாருங்க. ஆன் பண்ண உடனே அப்படியே சத்தம் வர்றது, அல்லது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அங்கே வருவதற்கு முன்னால் அங்கேருந்து வந்து மறைச்சிட்டு வந்தது. இப்போ தோழர் சொன்னார் இல்லையா, அந்த தாமரை கண்ணன் இறந்தது, ஒரு குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்து இழுத்துட்டு வர மாதிரி திறக்க சொல்லி தட்டுறாங்க, நிறுத்தி வா 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 அப்படின்னு அந்த இடத்துக்கு கூட்டின்னு வராங்க. அங்கே அந்த கூட்டத்தை அங்கே அப்படி திக்காக க்ரௌடை காட்டுவதற்காக. அப்போ அங்கே வந்து தான் அவர் பிரசன்னமாவார். உடனே அந்த தரிசனம். அங்கே என்ன பிரச்சனை, திரும்ப எல்லாரும் பேசும்போது என்ன சொல்லுகிறார்கள், இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் கொடுத்துருக்கலாம், திடல் கொடுத்துருக்கலாம். எதை நீங்கள் கொடுத்துருந்தாலும் விஜயை சுற்றி இருந்த அந்த நெரிசலை நிறுத்தி இருக்கவே முடியாது. ஏனென்றால் அது ஒரு கடவுளை தரிசிப்பது போல நேராக பார்க்கணும். இன்னைக்கு செல்ஃபோன் வந்துடுச்சு, ஒரு ஃபோட்டோ விஜய் பேக்ரவுண்டில் வச்சு எடுக்கணும். நான் அதுக்காக உயிரை பணயம் வைத்து அங்கே போகுது. நான் பார்ப்பது மட்டுமல்ல, தெய்வமும் என்னை பார்க்கணும். இப்போ ஏன் அங்கே முண்டி வரணும், தூரத்துலேருந்து பார்த்துட்டு போகலாமே. இந்த ஷபீர்ன்ற ஒரு பத்திரிகையாளர் அங்கங்கே எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்கணும்னு அவன் வைக்கக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் எல்இடி ஸ்க்ரீன் வைக்கிறவன் அங்கேயே மேலே நின்று கையாட்டிருப்பான்ல, அவன் ஏன் வைக்கிறான்? இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்போ இந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த ஃபேன் என்ற கல்ட்டுடைய வந்து நிலைமை. அப்போ எப்பொழுதும் ஃபேனுக்கும் அந்த சூப்பர் ஸ்டாருக்குமான இடைவெளி ரொம்ப பெருசு, பார்க்க முடியாது, எப்பவும் பார்க்க முடியாது, அடிக்கடி பார்க்க முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னா அதை காப்பி பண்ணுறாங்க. நம்ம சோஷியல் மீடியாலாம் போட்டு வேடிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலேயே இதுலேயே ஒன்றில் வந்து ஒரு ரசிகர் வந்து இப்படி உட்காந்துருக்கிறான். அது ஏதோ ஒரு படத்து போசாம, அது போலீஸ்காரன் தள்ளி விடுறான், அவன் வந்து கண்டுக்க மாட்டேன்றான். அவன் வந்து ஒரு டிரான்ஸில் இருக்கிறான், அவன் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறான், அந்த மாதிரி உட்காந்துருக்கிறான். அப்போ அதே போல் இது வந்து ஒரு கல்ட்டினுடைய ஒரு மனோபாவம். இது விஜய் உருவாக்கலை, விஜய்க்கு முன்னாலேயே இது இருக்குது என்பதை நாம் வந்து அதை புரிந்து கொள்ளணும். நம்ம இங்கே ரங்கராஜபுரத்தில் வந்து என்டி ராமராவுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில். என்டி ராமராவ் என்பவர் தெலுங்கு நடிகர், உங்களுக்கு தெரியும், தெலுங்கு தேச கட்சியினுடைய ஃபவுண்டர். அவர் ஒரு 17 படத்தில் கிருஷ்ணராக நடிச்சிருக்காரு, ஒரு படத்தில் வெங்கடாஜலபதியாக நடிச்சிருக்காரு. அதனால் திருப்பதிக்கு போகக்கூடிய ஆந்திராக்காரங்க எல்லாரும் மொட்டை போட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க தரிசனத்துக்கு. இது ஜோக்கு இல்லை. அவர் வந்து மாடியில் ஏறி நிற்பார், கீழே இருந்து ஒரு பெரிய மொட்டை போட்ட கூட்டமே இருக்கும் இங்கே கீழே. என்ன, என்டி ராமராவை தரிசிச்சுட்டு போவாங்க. இது ராமராவுக்கு நடந்த கூத்து என்று நீங்கள் சிரிக்க வேண்டாம். 89-90 பீரியடில் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெயர் முரசொலிலாம் வரும், பால்கனி பாவைன்னு பேர்.
ஏன் பால்கனி பாவை அப்படின்னா, போயஸ் தோட்டத்தில் பால்கனியில் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க தரிசனம் கொடுப்பாங்க. எத்தனை மணிக்கு தரிசனம் கொடுப்பாங்கன்னு போர்டு எழுதி வச்சுருப்பாங்க வெளியே. வாசலில் வந்து சர்பத்து வண்டி, அந்த வண்டி, இந்த வண்டி இதெல்லாம் நிற்கும். எழுதியே போட்டிருப்பாங்க. ஜெயலலிதா பேச மாட்டாங்க. அந்த நேரத்தில் தோன்றி இப்படி கையாட்டுவாங்க. அந்த தரிசனத்துக்காக வந்து நிற்பார்கள். அதனால் இவங்க பிரமிந்தா ஜேக்கப் எழுதுறது மிகை அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ ஜெயலலிதா ஒரு 3 ஸ்டேஜை வந்து தாண்டி வந்திருக்கிறாங்க. முதல்ல ஒரு கவர்ச்சி கன்னி, ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர். அப்படி அதுக்கு பிறகு முடியை பிடிச்சி எழுத்துட்டாங்க, சேலையை பிடிச்சி எழுத்துட்டாங்க. ஒரு டேம்சல் இன் டேஞ்சர்னு வச்சுங்களேன், காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு பெண்மணி. அதுக்கப்புறம் உங்களையெல்லாம் காப்பாற்றும் அம்மா. இதை தாண்டி வந்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு தெய்வ நிலை, புரட்சி. குலதெய்வம், எங்கள் குலதெய்வமே, இதெல்லாம் ஒரு முழக்கம் தானே இல்லையா அதிமுகவில்? அப்போது இந்த ப்ராசஸில் இது அப்புறம் ரஜினிகாந்த் இருக்குது, விஜய் இருக்குது, ஒவ்வொரு உதாரணமும் நமக்கு தேவையில்லை. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, திரைக்கதை சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இடையிலான எல்லைக்கோடு பிளர் பண்ணப்பட்டது, அழிக்கப்படுது. யார் இதை செய்கிறார்கள்? நத்தி பிழைக்கின்ற திரைப்பட இயக்குநர்கள். அவனுங்க தான் வந்து இதை உருவாக்குறது. இந்த ஹீரோவுக்கு, இந்த இமேஜுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது, திரைக்கதை, பஞ்ச் டைலாக். அது அரசியலுக்கு வருவார். இந்த ரஜினிகாந்த் அடித்த கூத்து இருக்க, இதோ வராரு, அதோ எல்லாத்துக்கும் வசனம். படையப்பால் அதுக்கு தகுந்த மாதிரி வசனம், இதில் இதுக்கு தகுந்த மாதிரி வசனம். ஏதோ ஒரு நல்வாய்ப்பாக இருந்தாலும் போயிட்டார், அது விடுங்க. ஆனால் 96லேருந்து திகில்லையே இருக்கிறோம் நம்ம. அப்படி ஒரு சூழலில் தான் இருந்தோம் இல்லையா? அப்போ விஜய்க்கும் அதே தான். அப்படி ஒரு இமேஜை வந்து உருவாக்குகின்ற குற்றச்செயலில் சினிமாவின் வலிமை உணர்ந்திருந்ததுனால தான் நம்ம கலைஞரோ, அண்ணாவோ, என்எஸ் கிருஷ்ணனோ அல்லது எம்ஆர் ராதாவோ போன்றவர்கள் திரைப்படத்தை வந்து ஒரு ஊடகமாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பார்ப்பன மரபில் வேதம் வந்து சூத்திரனுக்கு கிடையாது, புராணம் தான் சூத்திரனுக்கு. புராணம் என்பது ஸ்டோரி வழியாக தான் பார்ப்பன நீதி என்பது மக்கள் மனதில் பதிய வைக்கப்படும். அப்போ அதனுடைய ஸ்ட்ரென்த் புரிஞ்சிருந்ததுனால தான் புராண கதை, தெருக்கூத்து, இது மாதிரி உபன்யாசம் இதெல்லாம் இருந்த இடத்துல திரைப்படத்துக்குள்ளே, நாடகத்துக்குள்ளே இவங்க வந்து இது மாதிரி சமூக கருத்துக்களை, முற்போக்கு கருத்துக்களை, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த படங்கள் பூரா நீங்கள் சொல்லுவாங்க, திராவிட இயக்க சினிமாக்களை பற்றி சொல்லும்போது ஒரு விஷுவல் மீடியம்னு தெரிஞ்சே இவங்க வந்து அதை கையாளலை, ஒரே வசனம் அப்படின்னு திரைப்பட அழகியல் ஆர்வம் உள்ளவங்க சொல்லுவாங்க. அங்கே அந்த விஷுவலுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. கலைஞர் வசனத்தை கேட்பதற்குத்தான் வந்தார்கள், பார்ப்பதற்கு யாரும் வரல. அது பிரச்சாரத்தின் ஒரு கருவி. மேடையிலும் பேச்சு தான், கேரக்டரும் அங்கே பேசுவது தான். அது மக்களுக்கு கம்யூனிகேட் ஆகணும். எழுத படிக்க தெரியாத தற்குறிகளாக இருந்த மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது எப்படி? அவங்களுக்கு விஷுவல் மீடியத்திலலாம் கம்யூனிகேட் பண்ண முடியாது. எப்படி கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த மீடியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் வழியில் எம்ஜிஆர் வந்தார். அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேம்போக்கான முற்போக்கு பிம்பம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாடல், அந்த குற்றம், அவர் இறந்துட்டார், அவர் பண்ண குற்றத்துக்கு தமிழ்நாடு அனுபவிக்குதுன்னு வச்சுங்க. அதெல்லாம் எம்ஜிஆர் பாட்டாயிடுச்சு. அப்போது அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு வள்ளல் இமேஜ். இந்த இமேஜை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி கொண்டது. அதன் பிறகு அதை அவர் தன்னுடைய நோக்கத்துக்கு பயன்படுத்தி கொண்டார். இதெல்லாம் பற்றி அன்றைய பீரியடில் சினிமாவுக்கு போன சித்தாள்னு ஒரு புக்கு வந்து அதில் வந்து ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு. அதில் வந்து ஒரு நாயக பிம்பமும் ஒரு பாலுணர்வு அடிப்படையிலான கவர்ச்சியும் இணைந்த ஒரு கேரக்டர். விஜய் வரைக்கும் அது வந்து நமக்கு, அதை வந்து திராவிட இயக்கம் கிரிட்டிக்கலாக பார்க்கவில்லை என்பது இப்போவாவது யோசிக்க வேண்டிய ஒரு விமர்சனம் இல்லையா? இந்த கேரக்டர் எல்லாருமே எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜி கணேசன்லேருந்து, ரஜினிகாந்திலேருந்து விஜய் வரையிலும் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன், ஜனநாயக விரோதிகள் இவர்கள் எல்லாம். நான் வந்து 80களில் ஒரு அனெக்டோட், என்னுடைய நேரடி அனுபவம் சொல்கிறேன். இந்த நடிகர் சங்கத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான எஸ்என் கிருஷ்ணன் என்ற துணை நடிகரை பேட்டி கண்டிருக்கிறேன். அவர் வந்து எம்ஆர் ராதாவோட நாடகமில் இருந்தவர், நிமாய் கோஷ், எம்பி ஸ்ரீனிவாஸ் போன்றவர்களோடு இருந்தவர். இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது கூடாதுன்னு தடுத்த 2 பேர் எம்ஜிஆரும் சிவாஜியும். சங்கம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு மீறி இவர்கள் தொடங்கியதன் காரணமாக இந்த எஸ்என் கிருஷ்ணன் என்ற துணை நடிகருக்கு நான் வந்து 85, 86 அவர் எல்டாம்ஸ் ரோடில் வச்சு பேட்டி எடுத்தேன்.
துணை நடிகராக ஒரு கல்யாணம் கருமாதி காட்சியில் கூட அவர் தலை காட்ட முடியாமல் பண்ணாங்க. அவர் இருக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஸ்டாலினை எதிர்த்து விமர்சனம் செய்துவிட்டு அரசியலில் இருக்கலாம், எடப்பாடி எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு, ஏன் மோடியை விமர்சனம் பண்ணிட்டு கூட அரசியலில் இருக்கலாம். ஆனால் ரஜினிகாந்தையோ விஜயோ விமர்சனம் பண்ணிட்டு சினிமாவில் யாரும் இருக்க முடியாது. சினிமா துறையில் நீங்கள் தலையெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கொடூரமான புரூட்டலான சர்வாதிகாரிகள் இவர்கள். அவங்க அரசியலுக்கு வருகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாயக வழிபாட்டையும் ஜனநாயக விரோத தன்மையையும் மிக கடுமையாக எதிர்த்து கடைசி வரையில் பேசியவர் பெரியார். ஏனென்றால் அது பகுத்தறிவு, சுயமரியாதை, கண்ணியம் மூன்றுக்கும் எதிராக இருந்தது. அவர் மட்டும்தான் அன்காம்ப்ரமைசிங்காக எதிர்த்தார். ஆனால் அதிமுக என்ற கட்சி வந்த பிறகு இதுவும் திராவிட கட்சியே அப்படின்னு, திராவிட இயக்கத்தை ஒழிப்பதற்காக வந்த கட்சியே, அதுவும் திராவிட கட்சியே என்று அங்கீகரித்து, அப்புறம் இப்போ சினிமா அதுதான் இங்கே வந்து நிற்கிது, அவருக்கும் கட்சி ஆரம்பிக்க உரிமை உண்டு. அப்படி பேசக்கூடிய அளவுக்கு சீரழிந்து இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்படி இந்த சுயமரியாதை, கண்ணியம், பகுத்தறிவு ஆகியவற்றை இழந்த நிலையில்தான் இப்போ நாம் பேசுகின்ற இந்த ரசிகர் கூட்டம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, மக்கள் அப்படி இருக்கிற. இப்போ நான் வந்தபோது கேபில் பேசிட்டு வந்தேன் டிரைவர்கிட்ட, எங்கே போகிறீங்க என்னன்னாருன்னா, பொதுவாக கேட்டேன், யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த வாட்டி விஜய்க்கு போடுவோமே சார், அவர் வரட்டுமே. ஏங்க எல்லாம் திருட்டு பயிலுங்க, விஜய்க்கு போடுவோம். ஏங்க அவர் 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாரு, அவர் வந்தால் எப்படி யோக்கியமாக ஆட்சி நடத்துவார் சார்? அதுக்கு ஒன்றே தத்துவம், அவர்கிட்ட ஒரு 2000-3000 கோடி இருக்கும், அவர் சம்பாதிக்க வேண்டியதில்லை சார். இந்த டயலாக தான் எம்ஜிஆருக்குன்னு சொன்னானுங்க. என்ன, எந்த பணக்காரன் என்கிட்ட 2000 கோடி இருக்குது, இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லியிருக்கான் சொல்லுங்கன்னு. அதுக்கு பதில் கிடையாது அவர்கிட்ட. அப்போது இதெல்லாம் ஏன் டெவலப் ஆகிருக்குது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது வந்து அரசியல் என்பது ஒரு நாயக வழிபாடாக மாற்றப்பட்டு விட்டதன் விளைவாக நாம் இதை பார்க்கிறோம். இப்போ ஏற்கனவே பேசுவதற்கு நிறையா இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன், இந்த நாயக வழிபாடு என்ற அடிப்படையில் இப்போ விஜய் வந்து எனக்கு திமுக எதிரின்னு சொல்கிறாரு. ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் விஜயை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவர் நல்ல நடிகர், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, திமுகவினரே விஜய் ரசிகர்களாக இருக்கிறார்கள், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லது தேர்தல் கணக்கின்படி ஓட்டை பிரிப்பாரு, நமக்கு நல்லது தான் என்று கருதியதும் உண்டு. ஆனால் இந்த நாயக வழிபாட்டு ரசனை எதை தோற்றுவித்திருக்கிறது? இப்போ திமுகவுக்கு பதிலாக எடப்பாடி எதிரின்னு அவர் சொல்லியிருந்தா, ஆமாம் எடப்பாடி எதிரி அப்படின்னு அவங்க போயிருப்பாங்க. திமுகன்னா திமுக, ஏன் திமுக எதிரி, ஏன் அவர்கள் எதிரி, கொள்கை எதிரின்னா என்ன, அரசியல் எதிரின்னா என்ன, எந்த கேள்வியும் கேட்பதற்கு அவர்களுக்கு தெரியாது. எதிரி இந்த டேர்மை, கொள்கை இல்லாத ஒரு எதிரி என்பதற்கான டேர்மை அறிமுகப்படுத்தினவர் எம்ஜிஆர். திமுக தீய சக்தி. தீய சக்தின்னா என்ன விளக்கம்? அதுக்கு என்ன கொள்கை விளக்கம்? அது ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாங்க, தீய சக்தி. அப்ப யார் தீய சக்தி? தலைவர் யாரை தீய சக்தின்னு சொல்றாரோ அவங்க எல்லாம் தீய சக்தி. அப்ப பிஜேபியை பொறுத்தவரை யார் தீய சக்தி? முஸ்லிம்கள் தீய சக்தி. அதுக்கு வந்து விளக்கம் தேவையில்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இன்றைக்கு கரூர் விஷயத்தில் பரப்பப்படுகின்ற வதந்தி, பொய், கான்ஸ்பிரசி தியரிக்கும் லவ் ஜிஹாத் கான்ஸ்பிரசி தியரிக்கும் என்ன வேறுபாடு? லவ் ஜிஹாதை வைத்து யூபியை ஜெயித்தது பாரதிய ஜனதா கட்சி. லவ் ஜிஹாத் என்பது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அது தெரிய வந்தது. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. ஆனால் அந்த ஒரு மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒன்று நடந்ததாக சொல்லி இஸ்லாமிய மக்களை தாக்கி ஒரு 50,000-60,000 பேரை வீட்டை விட்டு துரத்தி பெரும் பிரச்சனையாக மாற்றி யூபி எலெக்ஷனில் யோகி ஜெயிக்கிறார். இப்போ இப்படி ஒரு சம்பவமே இல்லை, நடக்கலை. ஆனால் அதை எல்லோரும் நம்புகிறார்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்பிரசி தியரிக்கு வந்து பழகி இருக்கிறாங்க, பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அறிவியல் பூர்வமான ஆய்வு முறைக்கு மக்கள் பழக்கப்படுத்தப்படலை. பெரியார் வந்து பார்ப்பனர்கள் சூழ்ச்சிக்காரர்கள், இப்போ திமுக வில்லன் அப்படின்ற மாதிரி அவனை அடி அப்படி சொல்லி முடிச்சிருக்கலாம். அதை செய்யலை. அவர் சிஸ்டத்தை பற்றி பேசினார், சிஸ்டத்தை புரிய வைத்தார். சாதி அமைப்பை, படிநிலை சாதி அமைப்பு எப்படி தப்பு, எப்படி தீண்டாமை தப்பு, நீ இன்னொருத்தனை அடக்குவது எப்படி தப்பு, ஏன் அதை கைவிட வேண்டும், இதை கைவிட்டு விட்டால் பார்ப்பனர்கள் எனக்கு எதிரி அல்ல என்பதையெல்லாம் அவர் பேசினார். அப்படி பேசுறதுக்கும் அவன் தீய சக்தி, பிஜேபி முஸ்லீம் எப்படி பேசுறான், அப்படி பெரியார் அதை பேசவில்லை. அவர் வெறுப்பு அரசியல் பேசினார்னு சொல்லுவாங்க, அப்படி அவர் எப்போதும் பேசியதில்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு பார்வை இல்லாமல் இப்படி பேசுவது சாதாரண மக்களுக்கு சிம்பிளா சொல்லு, எனக்கு பிளாக் ஆர் ஒயிட் அந்த மாதிரி எனக்கு காட்டு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வை. கரூர் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம், இதுவரை இந்திய வரலாற்றில் நடந்ததில்லை. அப்படின்னா அப்போ பயங்கரமான சதி ஒன்று அதுக்கு பின்னால் இருக்கணும். அந்த ஊரில் யார் சதிகாரன்? செந்தில் பாலாஜி தான் சதிகாரன். ஏன் செந்தில் பாலாஜி சதி? அவர் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குல்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல,
செந்தில் பாலாஜிக்கு கரூர் கோட்டை இல்லை, அப்போ அவன் எப்படிங்க செய்யாமல் இருப்பான்? எப்படி செய்யாமல் இருப்பான்? செய்தான் என்பது வேண்டியதில்லை, எப்படி செய்யாமல் இருப்பான். அப்போ நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு அவர்களிடம் ஒரு விளக்கம் இருக்கும். நீங்கள் ரீசனில் என்ன விளக்கம் சொன்னாலும், கான்ஸ்பிரசி இது தனி ஒரு தலைப்பு, இந்த கூட்டத்தில் அதை பற்றி பேசுவதற்கு இடம் இல்லை. இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. அப்படி அதுக்குள்ளே அவர்கள் வாதம் புரிய முடியும். அறிவார்ந்தவர்கள் கூட இப்போ கைதாகி உள்ளே இருக்கிறதுல ஒரு பையன் எம்டெக். அப்போது அவன் அந்த துறை சார்ந்து அறிவியல் பூர்வமாக அவனால் சிந்திக்க முடியும். ஆனால் அந்த துறையில் அறிவியல் பூர்வமாக ரேஷனலாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் இதில் எவிடன்ஸ் பேஸ்டாக ஏன் சிந்திக்கலை? என்ன தரவு, என்ன ஆதாரம் என்று ஏன் கேட்கவில்லை? ஏனென்றால் சப்ஜெக்டிவ் பயாஸ், எதிரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதற்கு தகுந்த கோட்பாடுகளை உருவாக்குவது எப்படி? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஷாலினி போன்ற ஒரு சைக்கியாட்ரிஸ்டே சதி கோட்பாடை ஜஸ்டிஃபை பண்ணி அதற்கு ஆட்பட்டு பேச முடிகிறது. என்ன காரணத்துக்காக அவங்களை திமுக விருப்பம் இருக்கலாம். ஆனால் ஒரு அறிவியலாளர் என்ற முறையில் இது எப்படி நடந்தது, என்ன விவரம் சொல்லுங்கள். கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளே விழுந்தவர்களுக்கு நீங்கள் இந்த விவரத்தெல்லாம் அப்படி இப்போது அவர் டைமுக்கு வந்திருக்கலாம், ஏன் அங்கேயே நிறுத்தியிருக்கலாம், எதுக்கு ரோட் ஷோ நடத்தினார், ஏன் தண்ணி கொடுக்கல, இந்த லாஜிக் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. இந்த லாஜிக் எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய படிக்காத பாமரர்கள் விஜய் ரசிகர்கள் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடான அமெரிக்கா இதை அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்போ உலகின் மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் ட்ரம்ப். அவர் சொல்லாத கான்ஸ்பிரசி தியரி கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும். இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் உங்கள் வீட்டு நாயை பூனையெல்லாம் அடித்து தின்றுவாங்க வீட்டில், இதெல்லாம் இப்போ பேசியிருக்காரு போன தேர்தல் பிரச்சாரத்தில். இப்போ H1B விசா இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு அப்படின்றது தீவிரமாக வளர்ந்துட்டு இருக்குது. ட்ரம்ப்போட கான்ஸ்பிரசி தியரியை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா விஜய் நல்லவர் ஆகிடுவார். அதனால் அது இப்போ நமக்கு வேண்டாம், அவ்வளவு இருக்குது. அதை நம்புவதற்கு அங்கே மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்புவதற்கு அப்படின்னா, போன கோவிட் டைமில் கோவிட்னே ஒன்று கிடையாது, டெய்லி ப்ரெஸ் மீட் அவர், கோவிட்னே ஒன்று கிடையாது. பக்கத்தில் அவருடைய சயின்ஸ் அட்வைசர் டாக்டர் உட்காந்துருக்குறாங்க. வெயிலில் போய் நின்னா போதும் இல்லை, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க என்ன சொல்லுவாங்க? ப்ரெஸ்ஸு பூரா முன்னால் உட்காந்துருக்குறான். ஓகே மிஸ்டர் பிரசிடென்ட், பட் சோஃபார் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் தட். நீங்கள் சொல்கிறது நியாயம்தான், இருந்தாலும் இது வரைக்கும் அதற்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறோம். அடுத்தது அது என்ன, அது ஒரு கிருமி தானே, அப்போ லைசால இன்ஜெக்ஷனில் போட்டுறாங்க. ஜோக் இல்லைங்க, இதை சொல்லி 1 மணி நேரத்துக்குள்ள லைசால் போட்டுறாதீங்க ஆபத்துன்னு கதறி அறிக்கை விட்டாங்க. அதுக்குள்ள 100 பேர் ஊசி போட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டான். இது அமெரிக்கா என்றால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நீண்ட காலமாக நம்ம தும்ப விட்டுட்டோம். 2026 தேர்தல் ஓட்டு எப்படி பிரியும், யார் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற மாட்டார்கள், விஜய் எந்த கூட்டணிக்கு போவார், போக மாட்டார் என்பதை கடந்த பிரச்சனை இது. ஒருவேளை 2026 எந்த தடையும் இன்றி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் இந்த பேயிடமிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. இதை நாம் எதிர்கொண்டுதான் தீர வேண்டும். இது தமிழ்நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அபாயம். நான் சொன்னேன், உடம்புல ஒரு சாஃப்ட் பெல்லின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் சாஃப்ட் பெல்லி. நம்ம பாரதிய ஜனதாவுக்கு சவால் விடுறோம், எங்காலும் கோயிலுக்கு போகிறான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் மதவெறிக்கு ஆட்பட மாட்டான், நாங்கள் முஸ்லீம் அண்ணன் தம்பியாக பழகிறவங்க, இதெல்லாம் அவனும் பண்ணி பார்த்துட்டா ஒன்றும் கதை நடக்கலை. அப்போ எது வீக் பாயிண்ட் அப்படின்னா பார்த்தா இதோ வீக் பாயிண்ட் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டினுடைய வீக் பாயிண்ட் எது என்பது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்த அவங்க சும்மா விடவே மாட்டார்கள். இந்த இடத்தில் அடித்து தான் நம்ம உள்ளே வரணும். ஒரு திருடன் எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே எந்த இடத்த பிளந்து உள்ளே வந்தாக்க ஈஸியாக வரலாம் என்று யோசிப்பானோ, அப்படி தமிழகத்துக்குள்ளே பாரதிய ஜனதா நுழைவதற்கான எளிய நுழைவாயில் என்பது இந்த விஜய் ரசிகர் மன்றம். இதுதான் இவர்களை எப்படி மீட்பது. முதல்ல இந்த பிரச்சனையை நாம் உண்மை என்று கட்சிகளும் இயக்கங்களும் அங்கீகரிக்கணும். சினிமா ரசனை என்பது அழகியல் ரசனை. எல்லாரும் வழக்கமாக நான் கூட விஜய் ரசிகர் தான் அப்படின்னு திமுக எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது அபத்தமாக இருக்குது. எனக்கு அழகியல் ரசனை என்பது ஆக்சுவல் லைஃபுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும், சும்மா அழகியல் ரசனையாக இருக்காது. அந்த நாயக வழிபாடு தான் இப்படி உருமாறி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. முதலில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அதிலிருந்து தமிழ்நாட்டை எப்படி விடுவிப்பது, மக்களை எப்படி விடுவிப்பது என்பதற்கான பணி தொடங்கும். இது நீண்ட பணி, நிறைய உழைப்பும் சிந்தனையும் தேவைப்படுகின்ற பணி. நிச்சயமாக முயற்சி செய்வோம்.
இந்த அபாயத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.